ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி லைட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆதித்யாராம் டெவலப் பண்ணிருக்க ஆதித்யாராம் எம்பையர் ப்ராஜெக்ட்ல தான் இருக்கோம். மிஸ்டர் விக்னேஷ் கூட இருக்கும். ஹலோ சார். சார், உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க சார். இது வந்து நம்ம டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15.5 ஏக்கர்ஸ். அதில் வந்து டோட்டலாக 268 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். மெயினான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னா, நம்ம மெயின் ரோட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டருக்குள்ளாரையே நம்மளுக்கு வந்து நம்ம பிளாட்ஸ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே வெரி வைட் ரோட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வி ஆர் கிவன் ஆல்மோஸ்ட் லைக் 4 டிஃப்ரெண்ட் ரோட்ஸ். 60 ஃபீட் ரோடு இருக்கு, 40 ஃபீட் ரோடு இருக்கு, அதுக்கப்புறம் எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 30 ஃபீட் ரோடும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட பெனிஃபிட்ஸ், மெயினான பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பிளாட்ஸுமே ஒரு கன்ஜஸ்டடா இருக்காது. உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு வந்து வென்டிலேஷனும் சரி, உங்களுக்கு லைட்டிங்கும் எல்லாமே ஈக்குவலண்டா நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி டோட்டலா நம்ம வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே நார்த் சவுத் ஃபேசிங்ஸ்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆர்ட் ஃபேசிங்ஸ்ல நம்மளுக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி ஓஎஸ்ஆர் ஏரியாவும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஏக்கர்ஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து 2 டிஃப்ரெண்ட் பார்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பிளே ஏரியா கைண்ட் ஆஃப் பார்க் இருக்கு, இன்னொன்னு வந்து கார்டன் கைண்ட் ஆஃப் சிட் அவுட் மாதிரி ஒரு பார்க் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம பார்க். இந்த லொகேஷனோட அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் இங்க வந்து நல்ல பியூர் வாட்டர் கிடைக்கும். அதாவது 60 ஃபீட்லயே உங்களுக்கு வந்து நல்ல ட்ரிங்கிங் வாட்டரே உங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த ஏரியாவில். ஓகே சார், ஓகே. இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்திருக்க யூனிட்ஸோட சைஸஸ் பத்தி சொல்லுங்க சார். சைஸஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 504 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 2900 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. ஓகே சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த பிளாட்ஸ் வந்து 1500 இருக்கு. அதே மாதிரி பிக்கர் சைசஸ்லயே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த பிளாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 மேலதான் இருக்கு. 2500 எங்க போனீங்கனாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வைஸ்ல பாத்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் இருக்கு. இங்க ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு பிக்கர் சைஸ்ல தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு யூனிக்னஸ் சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா. ஓகே சார், இந்த பிளாட்ஸோட சைஸஸ் பத்தி பாத்துறோம் சார். இதோட பிரைசிங் பத்தி சொல்லுங்க. இது பிரைசிங் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்க பிரைஸ் வந்து 5500. இந்த பிரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நமக்கு நெகோஷியபிள் தான். அதே மாதிரி ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இந்த பிளாட்ஸோட சைஸஸ் இதுல யூனிக்கா கொடுத்திருக்கீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்க. இதான் இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட்ஸ். இதோட அம்யூனிட்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். அம்யூனிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன் பிளே ஏரியா கொடுத்துருக்கோம் தனியா. அதே மாதிரி அவுட்டோர் ஜிம் இருக்கு, உங்களுக்கு வந்து ஹாஃப் பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பிக்கிள் பால் கோர்ட் இருக்கு தனியா. நம்ம அதே மாதிரி பேட்மிண்டன் கோர்ட்டும் உங்களுக்கு தனியா இருக்கு. அது கூட வந்து கிரிக்கெட் நெட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சின்ன ஈவினிங் டைம்ல சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு பார்ட்டி லான், ஓப்பன் லானாவும் கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஏரியால என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஸ்கூல்ஸ், நம்ம மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்லயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனா இங்க செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு. செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு, A to Z உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு காலேஜஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படூர் இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான். அதே மாதிரி சிறுசேரி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ற லொகேஷன்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெட்டரான இதா இருக்கும். ஏன்னா அந்த லொகேஷன் எல்லாம் பாக்குற அதை விட இந்த லொகேஷன் என்னன்னா உங்களுக்கு வந்து கிளீன் ஏர், ஓப்பன் ஸ்பேஸ் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்துன்றது சொல்லவே தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஓவர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து வென்டிலேஷன்றது இங்க 24/7 உங்களுக்கு வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலயும் சோலார் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஆட்டோ ரீசார்ஜபிள், நோ மெயின்டெனன்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லா நாங்க இப்ப ஆல்ரெடி நாங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே அதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா எந்த டெவலப்பரும் ஸ்டார்டிங்ல இல்லைனாலும் வரப்போகுது அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி தான் வச்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல ப்ராப்பர்ட்டி வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு ROI எப்படி இருக்கும் சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயர் டு இயர் வந்து கிராஜுவல் இன்க்ரீஸ் உங்களுக்கு வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஒட்டியே தான் நம்ம ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஆதித்யாராம் சூப்பர் ஸ்டார். அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 40% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. 3 இயர்ஸ் ஸ்பேன்லயே உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 40% ஹைக் இருக்கு. அதான் நாங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ன்றது இந்த இடத்துல ஐடியாவே இல்லை. அந்த ஐடியா இல்லாதப்பே நாங்க கொடுத்ததுல இருந்து இப்ப ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. இது வந்து நம்ம ஏன் எம்பையர் ஃபேஸ் 1 நம்ம வச்சிருக்கோம்னா இப்ப ஃபியூச்சர் டெவலப்மெண்டா இன்னும் ஒரு 30 ஏக்கர்ஸ் நம்மள்ட்ட லேண்ட் பாசிபிள். இது டோட்டலா வரும்போது உங்களுக்கு ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் மாதிரி உங்களுக்கு வந்து வித் 2-way என்ட்ரன்ஸ். இப்ப கரண்ட் என்ட்ரன்ஸ் சிங்கிள் என்ட்ரன்ஸ் இருக்கு. இப்ப செகண்ட் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா நாங்களே இப்ப ரெடி பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரைட் மெயின் ரோடுக்கு வந்து 700 மீட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். அது வந்தாவே இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு அடுத்த எலிவேஷன் போகும்போது அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 to 20% உங்களுக்கு வந்து மினிமம் ஹைக் இருக்கு.